இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரோ கிரெடிட் அப்படிங்கிற ஒரு நியூ லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 1,15,000 ரூபாய் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சனல் லோன் வந்து எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ, என்னென்ன டாக்குமெண்ட் டீடைல் வந்து தேவைப்படும், இதை பத்தின எல்லா டீடைலையும் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீடைல தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே உங்களால் இதில் வந்து லோன் வந்து வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலைஸ் தான். நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே வந்து லோனை வந்து எடுத்துக்க முடியும். இதில் வந்து ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் க்ளோசிங் ஃபீ வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு லோன் ஆப்ஸோட ஹைலைட்டான பெனிஃபிட். நீங்கள் எடுக்கக்கூடிய லோனை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அடுத்த செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் ஆன் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரும் இந்த ஒரு ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 lakh வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க, கிரெடிட் லைன் அப்படிங்கிற பேரில். ஸோ இந்த ஒரு கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷாப்பில் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஏதாவது இஎம்ஐயில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ இந்த ஒரு கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவையும் கிடையாது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75,000 ரூபாய் வரைக்கும் ஷாப் ஆன் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. லோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைம் அப்ளை பண்ணி ரிஜெக்டட் தான் இருந்தது. ஸோ ஃபைனலாக இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக 1,15,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ லோன் அமௌண்ட் எடுக்க முடியுமோ அந்த 5 lakh அப்படிங்கிறது இங்கே ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 789 எக்ஸ்பீரியன் அப்படிங்கிற கம்பெனியில் 789 வந்து இருக்கு. அதையும் இங்க வந்து பார்க்க முடியும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒன்ஸ் லோன் ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அன்இன்ஸ்டால்லாம் பண்ணாதீங்க, வச்சுக்கோங்க லோன் ஆப்ஸை. ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அப்டேட்டட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க ப்ராசஸ் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லோனை எடுத்தா எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ லைவாவே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1,15,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் அ நியூ லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து அதிகபட்சமா எவ்வளவு வருமோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,15,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து என்டர் ஆயிருக்கு. நம்ம இந்த அமௌண்ட் அப்படியே லோன் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை வந்து கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிட்டு ஸோ இதுல உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ குறைஞ்சபட்சம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 50,000 இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1,15,000 ரூபாய் வரைக்கும் இதுல வந்து நீங்க லோன் வந்து வேரி பண்ணி எடுத்துக்க முடியும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 lakh என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 1,15,000 அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து ப்ராசஸ் ஆகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு அப்படின்னு பாருங்க. பெர் மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.25% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஒரு மாசத்துக்கு 2.25% இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ டைமிங் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 15 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 24 மாசம் வரைக்கும் நீங்க வந்து வேரி பண்ணி நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 24 மாசத்தையே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து 15 மாசம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா 8,163 ரூபாய் வந்து வருது. இதே இது 24 மாசம் எடுத்தீங்க அப்படின்னா 8,598 ரூபாய் வந்து உங்களுக்கு பெர் மந்த்துக்கான இஎம்ஐ வருது. இதுல வேற என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான இஎம்ஐ டைமிங் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல டீடைல் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ பிளான் டீடைல் எல்லாத்தையுமே இங்க வந்து பார்க்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,02,950 ரூபான்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஒரு லோன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பாருங்க 2,950 ரூபாய் இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ராசஸிங் ஃபீ தான் வந்து
பிடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து போட்ட லோன் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7,000 8,000 10,000 இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹1,00,000 லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2,950 மட்டும் தான் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. இந்த ₹2,950 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 1,00,000 கூட சேர்த்து நம்மளோட டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹1,02,950 அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்போ எந்த அமௌண்ட் கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ண அந்த ₹1,00,000 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இது தவிர ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலா சேர்த்து அது வந்து உங்களோட பிரின்சிபல் அமௌண்டோட சேர்த்து இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம 2 வருஷத்துக்கு இஎம்ஐ எடுக்கும்போது நம்ம டோட்டலா பே பண்ணக்கூடிய வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ₹32,043 உங்களுக்கு வந்து வட்டியா வந்து வரும். அதாவது ₹1,00,000 லோன் எடுத்து 2 வருஷம் இஎம்ஐ எடுத்தீங்கன்னா ₹32,043 உங்களுக்கு வந்து வட்டியா வந்து வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ அப்படிங்கிறது ₹5,598 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த டேட்ல எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் செகண்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட்டை ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ₹5,598 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் கட்டும்போது ₹2,896 பிரின்சிபல் அமௌண்ட் கழியுது. வட்டி வந்து ₹2,701 வந்து வட்டி வந்து கழியுது. ஸோ இப்படி வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் செகண்ட் டேட்டில் வந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் 1ஆம் தேதியே வந்து நீங்கள் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிடணும். இதில் எல்லா டேட்டையுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த டைமிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் இஎம்ஐ ஃபார் த பேங்க். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட இந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேங்க்ல இருந்து தான் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பேங்க் ஃபார் இஎம்ஐ அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை வந்து என்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் நான் வந்து கொடுத்துருந்தேன். அதனால எனக்கு அந்த அக்கௌண்ட் இங்கே வந்து ஷோ ஆகுது. இந்த அக்கௌண்ட் தான் உங்களுக்கு வந்து ஆட்டோ டெபிட் செட்டப்புக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்கள் இதை வந்து கொடுத்துக்கலாம். இல்லை வேற பேங்க் அக்கௌண்ட்டில் தான் எனக்கு ஆட்டோ டெபிட் வந்து பண்ணணும் அப்படின்னா ஆட் எ நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ ஆப்ஸ் அப்புறம் கூகுள் பே அப்புறம் பேடிஎம் இல்லை ஃபோன்பே இந்த மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிமேப்பை செலக்ட் பண்ணி நான் வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிமேப் மூலமாக ஒரு ₹1 வந்து பே பண்ணி என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் யுவர் பேங்க் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் இங்கே வந்து ஷோ ஆகும். இதை வந்து செலக்ட் பண்ணி ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுது பாருங்க. யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஆட்டோ பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட கூகுள் பே அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ₹15,000 வரைக்கும் காமிக்கும். ஸோ அதுக்காக வந்து ₹15,000 டெபிட்டட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்து உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுமே ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் வந்து பண்ண சொல்லும். உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களோட லோன் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லோன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களோட லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கிரெடிட்டடும் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ கிரெடிட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பர்சனல் லோன் ஆப்ஸில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவையே கிடையாது. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமையே ஈஸியாக உங்களுக்கு இதில் வந்து லோன் வந்து வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அக்கௌண்ட் இல்லை, இது வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸில் லோனுக்கு ட்ரை பண்ணலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு லோன் ஆப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம்.